அனைவருக்கும் வணக்கம். இன்று மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலின் தல வரலாற்றினை காணலாம். மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் எனும் ஊரில் அமைந்துள்ள ஓர் அம்மன் கோவில் ஆகும். இத்தலத்தின் மூலவரான ஆதி பராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை. எனவே இக்கோயிலை ஆதி பராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தின் மூலவர் ஆதி பராசக்தியாகும். ஆதி பராசக்தி இரு கரம் கொண்டும் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறும் காட்சியளிக்கிறார். இந்த மூலவர் சிலையை கணபதி ஸ்தபதி வடிவமைத்துள்ளார். மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது. பெண்களுக்கான சிறப்பு: இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடுகின்றனர். இத்தலத்தின் அமைப்பு: இக்கோயிலுக்கு என ஆதி பராசக்தி சித்தர் பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நிற ஆடையை உடுத்தி ஆதி பராசக்தியை வழிபடுகின்றனர். இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. இத்தலத்தின் வரலாறு: 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் தமிழகத்தின் வீசிய புயல் காற்றால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்த புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது. தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தெய்வ மூர்த்தமே சுயம்பு என்று கூறப்படுகிறது. இப்போது கருவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது. அந்த புற்றிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம். கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்துக் கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டால் பக்தர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு. இப்புற்றை வலம் வருவது நவக்கிரக சந்நிதியை வலம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை இங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்கி வருகிறாள். 1974ஆம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது. அதே ஆண்டே சப்தமாதர் சந்நிதி எழுப்பப்பட்டது. அரிசன வகுப்பைச் சேர்ந்த அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆணையிட்டாள். இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அன்னை ஆதி பராசக்தியின் பரிவார தேவதைகளான பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியவையே சப்த கன்னியர்களாவார். இக்கோயில்களுக்கு மேற்கூரை அமைப்பது இல்லை. அன்னையின் அருள்வாக்கு ஆணைப்படி 1974ஆம் ஆண்டு சித்தர் பீடத்தின் முகப்பில் ஓம் சக்தி மேடை நிறுவப்பட்டது. அன்னையின் சூலமும் அதில் ஓம் சக்தி என்னும் மூல மந்திரமும் தனி மேடையில் நிறுவப்பட்டுள்ளதால் இது ஓம் சக்தி மேடை எனப்படும். இதனை மும்முறை வலம் வந்த பிறகே ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதே அன்னையின் கட்டளையாகும். இங்கு நவக்கிரகங்களுக்கு தனியாக சந்நிதி இல்லை. நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் பரம்பொருளாக இருப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. ஆதலால் இங்கு நவக்கிரகங்களுக்கென தனியாக சந்நிதி இல்லை. அதற்கு பதிலாகவே ஓம் சக்தி மேடை அமைக்கப்பட்டுள்ளது. சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்தது. அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் மேலிருந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கிற்று. அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று. சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று. அருள் திரு அடிகளாரின் தந்தையார் திரு கோபால நாயக்கர் வேப்ப மரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்று கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தார். அதன் பிறகு 4 பக்கங்களும் கற்சுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தார். கருவறை கட்டும் பணி 19/1/1977 அன்று ஆரம்பமாயிற்று. அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோல் விழா எடுக்கப்பட்டது. பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினர். அதன் காணிக்கையை கொண்டே கட்டிடப் பணிகள் தொடர்ந்தன. இந்த சித்தர் பீடத்தின் கருவறை விமானத்தின் பெயர் சர்வ காமிகம் எனப்படும்.
இது 2 நிலைகளை கொண்டது. 4 மகா நாசிகளும் 8 அல்ப நாசிகளும் 8 சிம்மங்களும் அஷ்டலட்சுமிகளும் கொண்ட மேல்முகப்பு உடையது. அர்த்த மண்டபத்துடன் கர்ணகூடம், பஞ்சரம், முகராலை முதலிய அங்கங்கள் கொண்டது. கருவறையைச் சுற்றி பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முறுவல் பூத்தவாறு அமர்ந்துள்ளனர். அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீற்றுள்ளனர். சித்தர் பீடத்தை சுற்றி 21 சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் வீற்றிருக்கின்றனர். இவர்களுக்கும் இங்கு பூசை செய்யப்படுகின்றது. கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதி பராசக்தி வீற்றிருக்க, அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளனர். கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தலவிருட்சமாக அமைந்துள்ளது. புற்று மண்டபத்தின் பின்புறம் நாகபீடம் அமைந்துள்ளது. கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு எலுமிச்சம்பழ விளக்கேற்றி வழிபடுவார்கள். அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலையிலுள்ளவர்களுக்கும் நெஞ்சில் நிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருவ அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் என கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாக அமர்ந்துள்ளாள். அந்த சிலை எப்படி அமைய வேண்டும் என்றும் அவளே வெளியிட்டாள். 36 அங்குல உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டது. அன்னை தாமரை பீடத்தில் இருக்கிறாள். வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமர்ந்துள்ளாள். அவள் இடக்காலை ஊன்றி இருப்பது அனைத்திலும் முதன்மை தத்துவம் பெற்றவள் ஆதி பராசக்தி என்பதை காட்டும். அன்னை தனது வலக்கரத்தில் தாமரை மொட்டு ஒன்றை ஏந்தியுள்ளாள். இடக்கரத்தை சின்முத்திரை காட்டும் நிலையில் வைத்துள்ளாள். அன்னையின் திருமுடி மேல் நோக்கி கட்ட பெற்றுள்ளது. இவ்வாறு அன்னை சுயம்புக்கு பின்புறம் சிலை வடிவில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள். சூனியம் முதலானவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக அதை தருவன பத்ரகாளி கோயிலை அமைத்து கொடுத்துள்ளாள். இங்குள்ள சிறப்பான விழாக்கள் ஆடிப்பூரம், தைப்பூசம், நவராத்திரி ஆகும். இத்தலத்திற்கு எவ்வாறு செல்வது என்பதனை காணலாம். இக்கோயிலானது சென்னை திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை 45 மேல்மருவத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கிருந்து சென்னை 92 கிலோமீட்டர் மற்றும் விழுப்புரம் 54 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளன. இங்கிருந்து சென்னைக்கு செல்லவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற ஊர்களுக்கு செல்ல நிமிடத்திற்கு ஒரு பேருந்து வீதம் இயக்கப்படுகின்றன. அதேபோல் இதன் மிக அருகிலேயே மேல்மருவத்தூர் தொடர் வண்டி நிலையம் உள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்கின்றன. தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதி பராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தான். அதேபோல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் உள்ளனர். தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதி பராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது. கோவில் திறந்திருக்கும் நேரம் அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை. மேலும் இதுபோன்று வரலாற்று தகவல்கள் மற்றும் சிறப்புகளை அறிந்து கொள்ள நமது யூடியூப் ஊடகத்தை தொடர்ந்து காணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது தமிழர் தலைமுறை ஊடகம்.